சரியில்லை. அப்போ சுமை இல்லாத கட்சி எதுன்னு அதையும் அவர் விளக்கமாக சொல்லியிருந்தாக்கி. பாஜக கூடுதல் சுமை அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. என்ன கூடுதல் சுமை அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். 24 பேரை புல்வாமாவில் தாக்குதல் நடத்துனதுக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடி பாகிஸ்தானுக்கு இழப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த மாதிரி கூடுதல் சுமை மற்ற நாடு எந்தெந்த நாடு இந்தியா கேவலப்படுத்துதோ அந்த சுமையை இந்தியாவில் இருக்க பாஜக தெளிவாக கொடுக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறேன். மலேசியா மாதிரி ஒரு நாடு, நான் சின்ன வயசில் இருக்கும்போது அங்கே போகும்போது என்னையெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பிச்சைக்காரனை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா ராஜாவை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு கூடுதல் சுமையை பாஜக கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் உணர்த்துறேன். இப்போ ஊன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு எதுவுமே பண்ணாமல் நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு ஈழத்தமிழரோட பணத்தை வச்சு காசு சம்பாதிக்கிற